நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மார்ஷல். இந்த ஸ்பீக்கிங் கிராஸ் சேனல் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் நம்ம கூட ஃபாதர் மரிய ஆரோக்கியம் இணைந்திருக்கிறார். நிறைய விஷயங்கள் அவரோட பேச போகிறோம். வாருங்கள் நேர். ஃபாதர் பிரைஸ் லார்ட் வணக்கம். பிரைஸ் லார்ட் வணக்கம். இன்னைக்கும் ஒரு முக்கியமான ஃபீஸ்ட்டை நம்ம கொண்டாடுறோம். மூவொரு இறைவனின் பெருவிழா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பைபிளில் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேருந்து படிக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வசனத்தை படிக்காம கடந்து வந்திருக்க முடியாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இஸ்ராயேலே உற்று கேள், உன் கடவுளாகி ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர் அப்படின்ற வசனம் நிறைய இடங்கள்ல பைபிள்ல பார்க்க முடியுது. ஒரே கடவுள், நம்முடைய விசுவாசம் ஒரே கடவுள். ஆனா அந்த ட்ரினிட்டின்ற கான்செப்ட் வர்றப்ப மட்டும் நிறைய குழப்பங்கள் வருது. ஒரு கடவுள்னு சொல்றோம், ஆனா 3 பேர் இருக்காருன்னு சொல்றோம். ஃபாதரை காடுன்றோம், இயேசு கிறிஸ்துவ காடுன்றோம், ஹோலி ஸ்பிரிட்டை காடுன்றோம். 1ல் 3 அல்லது 3ல் 1, இது என்னது அப்படின்ற குழப்பம் வரும். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் ஒரு ஜோக்கோட ஆரம்பிக்கலாமா? ஒரு மாற்றத்துக்காக ஒரு பிஷப் வந்து ஒரு கேட்டகிசம் கிளாஸ்க்கு போய் ஒரு சின்ன பையன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாராம். ஹோலி ட்ரினிட்டி என்ன தமத்திருத்தம் மூவர் கடவுள், 3 ஆட்கள் ஒரே கடவுள் அப்படின்னு அவன் பதில் சொன்னானா. வெரி குட், ரொம்ப நல்லது. ஆனால் உனக்கு புரிஞ்சிருக்கா பார்ப்போம், இந்த 3 பேரில் யார் மூத்தவங்க யார் இளையவங்க அப்படின்னு கேட்டதுக்கு யோசனை பண்ணி பிஷப் அவங்க 3 பேரும் ட்வின்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கு ட்ரிப்ளெட்ஸுங்கிற வார்த்தை அவனுக்கு தெரியல. ட்வின்ஸ் தான் நம்ம சொல்லி பழக்கம். அதாவது அவங்க பெரியவங்க சின்னவங்க யாரும் இல்லை, மூத்தவர்கள் இளையவர்கள் யாரும் இல்லை, எல்லாம் ஒரே சமமானவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அது ஒரு வழி. என்ன சொன்னேன் எனக்கு புரியலையே அப்படின்னாரான் அந்த பிஷப். அப்போ பையன் ரொம்ப போல்டாக சொன்னானே, ஆண்டவரே உங்களுக்கு கூட அது புரியாது, ஏன்னா அது ஒரு பெரிய மறை உண்மை அப்படின்னு சொன்னானே சிரிச்சுக்கிட்டே. பிஷப் பார்த்தியா, ஒரு சின்ன பையனை எவ்வளோ பெரிய மறை உண்மை எனக்கு சொல்கிறான் அப்படின்னு சொன்னார். இது ஒரு கதை, ஒரு ஜோக்காக சொல்லப்படுது. ஓகே. பழைய ஏற்பாட்டில் இறைவன் ஒருவனே என்று சொல்வது அதே புதிய ஏற்பாடும் அதைத்தான் சொல்லுகிறது. ஆனால் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படாத ஒன்றை சொல்லுகிறது. அதனால்தான் இந்த 1-3 என்கிற இந்த பிரச்சனை நமக்கு வருது. பழைய ஏற்பாட்டில் வந்து கடவுள் அன்பானவர், நமக்கு அன்புலாம் மக்களுக்கு மேலே இரக்கம் காட்டுகிறார் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஆனால் அன்பே தான் கடவுள் என்ற ஒரு ரெவலேஷன், புது வெளிப்பாடு வந்து இயேசுவிட்டு தான் நமக்கு வருது. ஓகே. அது வேறு யார்கிட்டும் நமக்கு வந்திருக்க முடியாது. வேறு எந்த ரிலிஜன்லையும் இது கிடையாது. இப்போ எல்லா ரிலிஜன்லையும் எல்லாரையும் அன்பு செய்யுங்க, கடவுள் அன்பு தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கடவுள் அன்பு செய்ய தான் சொல்லுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடவுளுடைய நேச்சரே அன்பு தான். கடவுளுடைய இயல்பு என்ன அப்படின்னாக்கா அன்பு தான் கடவுளுங்கிறத தெளிவாக நமக்கு வெளிப்படுத்திய ஒரே ஆள் இயேசு தான். ட்ரினிட்டி அப்படிங்கிறது என்ன? அதை எப்படி 1-3 இருக்க முடியும், 3-1 இருக்க முடியும்? இதுனா மேத்தமேட்டிக்கல் இம்பாசிபிலிட்டி ஆச்சு இது அப்படின்னு சொன்னாக்கா அது உண்மைதான். இது வந்து நம்ம மேத்தமேட்டிக்கலாக புரிஞ்சிக்க முடியாது. மேத்ஸில் 1 தான், 3 தான். 1-3 ஆக முடியாது, 3-1 ஆக முடியாது. இந்த ட்ரிக்கை பண்ணுறது யார்? ட்ரிக்னாக்கா ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், இது ஒரு ட்ரிக் கிடையாது. அது பண்ணுறது என்னன்னாக்கா அன்பு. இப்போ அந்த அன்புங்கிற அந்த கான்செப்டை எடுத்துங்க, கொஞ்சம் நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணி நான் சொல்கிறத கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு புரியும். நீங்கள் புரிஞ்சுக்கங்க, எல்லாருக்காகவும் சொல்கிறேன். அன்பு அப்படின்னா என்ன? அன்பு என்பது வெறுமனே ஒரு சென்டிமெண்ட் கிடையாது. ஒருவர் தன்னையே மற்றவருக்கு முழுமையாக கொடுத்து அவருடைய நன்மையை செய்வது தான் அன்பு. இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் லவ். அப்படின்னா அன்புனா என்ன? கடவுள் அன்பு அப்படின்னு சொல்கிறாரு இயேசு. அப்படின்னாக்கா ஒருத்தர் இருந்தாக்கா அவர் யார் லவ் பண்ணார்? அன்புக்கு அன்பு செய்யப்படுகிறவர் ஒருவர் தேவை. அன்பு செய்யப்படுகிற ஒருத்தர். ஆமாம். the lover and the beloved, the one who is loved. காதலன் காதலி, நம்ம யங்ஸ்டர்ஸ் லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னாக்கா. ஓகே. ஆகையினாலே அன்பு என்பது எப்பொழுதுமே தனக்கென்று ஒரு அன்பர் மேலே அன்பு செலுத்த முடியும். ஓகே. ஆகையினால் அன்பு என்பது பிரிக்கின்ற ஒரு சக்தி. அதாவது இட் டிஸ்டிங்விஷஸ், பிரிக்கிறது இல்லை, வேறுபடுத்துகிறது. இந்த 2 பேருக்கும் இடையில இவர்கள் 2 பேரும் யுனைட் பண்ணுறது எது? அந்த அன்பு செய்யப்படுகிறவர், இவங்க 2 பேரும் யூனைட் பண்ணுறது அவர்களுக்கு இடையில் இருக்கிற இந்த அன்பு. ஓகே. நம்ம எல்லாம் அன்பு செய்யும்பொழுது அது ஒரு சென்டிமெண்ட்டு, அது ஏதாவது ஒரு உணர்ச்சி, இது மாதிரி போயிடுது.
ஆனால் இறைவன் எந்த அளவிற்கு தன்னுடைய அன்பரை அன்பு செய்கிறாருனாக்கா அவருடைய முழுமையையும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த அன்பரும் தன்னுடைய முழுமையையும் தன்னுடைய தந்தைக்கு கொடுக்கிறார். தந்தை மகன்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள். இறைவனில் வந்து அப்பா மகன்லாம் நம்ம ஊரில் இருக்கிற அப்பா மகன் மாதிரி அவங்க கிடையாது. தந்தை என்பவர் இறைவன், இறைவன் அன்பு. அதனால் அவருடைய வெளிப்பாடே தன்னுடைய மகன். அந்த மகன் வந்து சும்மா ஒரு பேச்சு கிடையாது. இஸ் a செகண்ட் பர்சன். அப்போ தான் அன்பு உண்மையாகும். அதனால தான் சொல்கிறேன், அன்பு உண்மையாகிறதுக்கு அன்பருக்கு ஒரு அன்பு செய்யப்படுகிற ஆப்ஜெக்ட் ஒன்று தேவை, அடுத்தவர் ஒன்று தேவை. இல்லாட்டா அந்த அன்புங்கிறது போய் நான் யாரை தனியாக இருக்கிறேன், யாருமே கிடையாது, நான் அன்பு செய்கிறேன் அப்படின்னா யாரை அன்பு செய்கிறேன்? புரியுதா? ஸோ உண்மையான அன்பு தனக்கென்று ஒரு அன்பரை தன்னுடைய பிம்பமாகவே அதை ஏற்படுத்துகிறது. அதை வந்து அது வந்து இதுதான் மறை உண்மை. இதில் எப்படி புரிஞ்சுக்கிறதுனாக்கா, தன்னுடைய பிம்பம்னா அதே தான் ஃபாதர், எதுக்கு அவர் வேற ஒருத்தர்ன்னு சொல்கிறான்? இதில் தான் அந்த மறை உண்மை உண்மையாகிறது. அன்பு உண்மை என்றால் அன்பு செய்யப்படுகிறவரும் அன்பு செய்கிறவரும் வெவ்வேறாகத்தான் அது அவங்களுக்குள்ள அந்த டிஸ்டிங்ஷன், அதாவது வேற்றுமை இருந்து தான் ஆகணும். அப்போ தான் அன்பு செய்ய முடியும். இல்லாட்டா அது ஒரு ஏமாற்று வேலை. அன்பு செய்கிறேன் அப்படின்னாக்கா யாரும் இல்லைனாக்கா யாரும் அன்பு செய்கிறோம். நம்ம மத்தியில் அது அந்த அன்புங்கிறது ஒரு உணர்ச்சி. ஆனால் இறைவனும் அவர் அன்பு செய்கிறவரும் எந்த அளவுக்கு ஒருவர் அன்பு செய்கிறார்கள், அந்த இன்டென்சிட்டி எவ்வளோனாக்கா அதுவே ஒரு மூன்றாவது ஒரு ஆளாக நம்ம சொல்கிறோம். அதுதான் அவர் தூய ஆவி. இந்த தூய்மையான அந்த அன்பு தான் தூய ஆவி. தூய்மையான அன்பு தான் தூய ஆவி. இது மாதிரி ஒன்றை மூன்றாக்குவது அன்பினுடைய இயல்பு. அதே நேரத்தில் பலதை ஒன்றாக்குவதும் அன்பினுடைய இயல்பு. இப்போ 2 பேரும் ரொம்ப இன்டென்ஸாக ஒருத்தர் காதலிச்சுக்கிறாங்கன்னு என்ன சொல்லுவாங்க? நீ வேற நான் வேற இல்லை, 2 பேரும் ஒன்றாயிட்டோம். வேற இதில் கூட ஒன்றை பார்த்த உடனே நான் சுத்தமாக மறந்தே போயிட்டேன், என்னையே பார்த்தேன், நீ என்னமா அப்படின்னாக்கா அன்பு வந்து அந்த வேற்றுமையில் ஒன்றாக இணைக்கின்ற ஃபோர்ஸ் தான் அன்பு. அதனால் அன்பு என்னன்னு புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் ட்ரினிட்டி என்னன்னு புரியும். ஓகே, புரியுதா? அன்பு வேறுபடுத்துகிறது, ஆனால் அன்பே ஒன்றாக்குகிறது. அதனால தான் ஒன்று பலதாகிறது, பலது ஒன்றாகவே இருக்கிறது. ஓகே, ஒன்று ஆகிறதுன்னு இல்லை, ஒன்றாகவே இருக்கிறது. ஓகே, இது சொல்கிறது ஏதோ புரிகிற மாதிரி எனக்கு இருக்குது, ஆனால் ஒழுங்காக புரியலையே ஃபாதர்னா எனக்கும் ஒழுங்காக புரியலன்னு நான் ஒத்துக்கிறேன். ஏனென்றால் இது வந்து இதுதான் இறைவனுடைய அந்த தன்மை. அதை வந்து நம்ம முழுசாக புரிஞ்சிக்க முடியாது. நம்ம மோட்சத்துக்கு போகும்போது கூட இதை முழுசாக புரிஞ்சுக்குவோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று டெஃபினட் உண்மை என்னன்னா, இறைவன் அன்பானவர். அந்த அன்பு தன்னுடைய திருமகனுக்கு, தன்னுடைய காதலிக்கு, சாரி ஃபார் த வேர்ட், பட் நிறைய பேருக்கு இந்த காதலிங்கிற வார்த்தை பிடிக்காது. இருந்தாலும் நான் அன்பு செய்கிறவர் அன்பு செய்யப்படுகிறவர் அப்படிங்கிறதுக்காக காதலிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறேன். காதலிக்கு உண்மையில் அந்த அளவுக்கு பாசம் வைக்கும்பொழுது என்ன ஆகுன்னா, அந்த காதலியினுடைய பாசம் இவர் மேலே வைக்கிற பாகத்தினால நம்ம எல்லாம் கூட படிச்சிருக்கிறார். இப்போ குடும்பத்தில் 2 பேருக்கு இடையில பாசம் இருக்கும்போது 3வது ஒரு ஆள் வரும்போது குழந்தைகள்லாம் மற்றவங்கள்லாம் பாசம் வர்றது மாதிரி. ஆகையினால்தான் பவுல் எல்லாம் என்ன சொல்லுவார்? இறைவன் இயேசுக்காகத்தான் உலகத்தை படைத்தார், அவரில் அவர் வழியாக அவரோடு அவருக்கென்றும் அவரோடும் படைத்தாருங்கிறது உண்மை. ஏனென்றால் தன்னுடைய இறைவன் தந்தை தன்னுடைய மகன் மேல் வைத்திருந்த அளவு கடந்த பாசத்தை வெளிப்படுத்துகின்ற இன்னொரு வெளிப்பாடு தான் நாம் எல்லாம், உலகம் எல்லாமே. இப்போ தாமஸ் அக்வைனஸ்ட ஒருத்தர் கேட்டாராம், கடவுள் இந்த உலகத்தெல்லாம் படைக்கலைன்னாக்க எப்படி இருந்திருப்பாரு? அவரு ஜாலியாக சந்தோஷமாக தான் இருந்திருப்பாரு அப்படின்னு அவர் பதில் சொன்னாராம். அதாவது இறைவன் தனக்குள்ளேயே போதுமானவர், நாமெல்லாம் அவருக்கு தேவையில்லை. ஆனால் அன்பின் மிகுதியால் அன்பு எப்பொழுதுமே கொஞ்சம் கொடுத்துட்டு போதும்னு நிற்கிறது இல்லை. எப்பயுமே இட் கிவ்ஸ் பிளென்டி, எல்லாத்தையும் கொடுக்குது. இவ்வளோ பெரிய அண்ட சராசரத்தெல்லாம் எதுக்கு படித்தார் கடவுள்? தேவையில்லாத அன்பின் நிறைவு அது. அன்பிற்கு எப்பயுமே கொஞ்சமாக கொடுக்கறதுக்கு தெரியாது, முழுமையாக கொடுக்கறது தான் தெரியும். அன்புக்கு ஒரு 3 முக்கியமான குவாலிட்டிஸ் உண்டு: டோட்டல், அன்கண்டிஷனல், இட்டர்னல்.
உண்மையான அன்பு என்பது முழுமையானது, அரைகுறையானது உண்மையான அன்பு இல்லை. அரைகுறை அன்பு இருக்கலாம், ஆனால் அது உண்மையான முழுமையான அன்பு இல்லை. ரெண்டாவது அன்கண்டிஷனல், நிபந்தனையற்றது. நான் உண்மையில் யாரையாவது அன்பு செய்கிறேன்னா எந்த நிபந்தனையும் போடக்கூடாது. எனக்கு காசு கொடு, நீ எனக்கு இன்பத்தை கொடு, நான் சொல்கிறத நீ கேளு, அப்போ தான் உன்னை அன்பு செய்வேன் அப்படின்னாக்கா அதெல்லாம் நிபந்தனைகள். நம்ம திருமணங்களே உண்மையான அன்பு கிடையாது. அதெல்லாம் ஒரு பேரம், ஒன்றாக வாழ்வதற்காக ஒரு பேரம் பேசுகிறது தான் அது. உண்மையான திருமணம் இருக்குது, ஆனால் அது வந்து நல்ல உயர்ந்த பண்போடு இறைவனுடைய உதவியோடு தான் உண்மையான திருமணம்லாம் நடக்க முடியும். ஓகே, அதே போல் நிரந்தரமானது. கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் அப்படின்னா அதில் மாற்றமே கிடையாது. நான் மார்ஷில் அன்பு செய்தால் அவன் பாவம் செஞ்சுட்டான், அதனால் அவன் அன்பு செய்கிறதுக்கு நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு கடவுளை சொல்கிறதே கிடையாது. அவர் உன் மேலே அன்பு வச்சார்னாக்கா அது இட்டர்னிட்டி, நித்தியத்திற்கும் அதில் மாற்றமே கிடையாது, நிரந்தரமானது. இப்போ சாதாரண அன்பில் கூட ஐ லவ் யூ ஸோ மச், ஆனால் ஒரு 2 வருஷம் ட்ரை பண்ணுறேன் அது அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? உண்மையான அன்புக்கு காலக்கெடு கொடுக்க முடியாது. அதனால தான் ட்ரூ லவ் இஸ் டோட்டல், அன்கண்டிஷனல், பர்மனண்ட், இட்டர்னல். அப்படிப்பட்ட அன்போடு இறைவன் தனக்குள்ளேயே வாழ்கிறார். நமக்கு அதனுடைய ஓவர்ஃப்ளோ தான் நமக்கு. ஆகையினால்தான் தந்தை தன்னுடைய மகனுக்காக நம்ம எல்லாரையும் பெற்றெடுக்கிறார் அப்படின்னு கூட சில பெரிய ஞானிகள் சொல்வார்கள். கடவுள் அன்பாக இருக்கிறதுனால தான் நம்மலாம் இருக்கிறோம். இல்லாட்டாக்கா அவர் நமக்கெல்லாம் தேவையே இல்லை. கடவுளுக்கு நம்ம தேவையே கிடையாது. எதுக்கு இவ்வளோ பெரிய உலகத்தை படிச்சுட்டு நம்ம கூட அவர் போராடிக்கிட்டு பாவம் செய்யாதீங்க, என்னை வந்து அன்பு செய்யுங்க அப்படின்னு இதெல்லாம் அவருக்கு தேவையா? தேவையே கிடையாது. ஏன் தேவைன்னாக்கா அவர் அன்பே உருவானவர் என்பதனால்தான் இந்த தேவையை அவரை தனக்காக ஏற்படுத்தி கொண்டது. அதனால் ட்ரினிட்டி சண்டே நம்ம கொண்டாடுற அன்னைக்கு இது ஒரு மாபெரும் அடிப்படையான உண்மை. இப்போ நான் இதை பெரிய தெரிஞ்சவன் மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னக்குள்ளேயே பார்க்கும்போது அது எப்படி, எதுக்கு கடவுள் இன்னொருத்தரை மகனை ஒருத்தரை வச்சுருக்கணும், அந்த 2 பேருக்கும் இடையில அன்பு எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்னாக்கா அதையே ஒரு 3வது ஒரு ஆளுமையாக சித்தரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அன்பு இருக்கிறது என்றால் இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா உனக்கும் புரியாது, எனக்கும் புரியாது. ஆனால் அன்பை அடிப்படையாக வைத்து தான் அந்த சிறு புரிதலையும் நாம் விளக்க முடியும், மற்றபடி விளக்கலாம் முடியாது. ஆகையினால்தான் மற்ற மதங்கள்லாம் போனால் இஸ்லாம்னு எடுத்துட்டாக்க கடவுள் ஒருவரே, அதில் ஃபினிஷ்ட், தட்ஸ் ஆல். இந்துக்கள் மதங்கள்லாம் கடவுள் பல. ஆனால் இந்து மதத்தினுடைய அடிப்படைக்கு ஃபிலாசபிக்கு போனாக்கா அவர் இறைவன் ஒன்று கூட அவங்க சொல்றதில்லை, எல்லாமே ஒன்று தான். த ஹோல் திங் இஸ் ஒன்னஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபிலாசபி. அதனால தான் மனசு வந்து ஃபிலாசபி அதிகமாக இந்த கன்க்ளூஷனுக்கு தான் நம்ம வர முடியும் ஒழிய ஒரு இறைவன் அப்படிங்கிறது கடவுளை இயேசுவே நமக்கு சொல்லி இருக்காவிட்டால் அது நமக்கும் தெரிந்திருக்காது. யூதர்களைப் போல யாவே ஒருத்தர் தான் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்திருக்கோம். அதனால் இன்றைக்கு யாவே விட்னஸஸ், யெகோவா சாட்சிகள்லாம் அவங்க வந்து ஏதோ அந்த ஒரு சில வாக்கியங்களை பிடிச்சிட்டு அதை பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை.